Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு இந்த கைண்ட் அல்லது கைண்ட்னஸ், தமிழில் தயவு அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை குறித்து பார்க்க போகிறோம். 3 விதத்தில் இதை பார்க்க போகிறோம். 3 காரியங்களை கவர் பண்ண போகிறோம். ஒன்று, தயவுனா எது தயவு இல்லைன்றதை முதல்ல பார்ப்போம். ஏன்னா இருளை காமிச்சா தான் வெளிச்சம் நல்லா விளங்கும். நெகட்டிவை பார்த்தா பாசிட்டிவ் நல்லா விளங்கும். தயவுனா எது தயவு இல்லைங்கிறது முதல்ல காமிச்சிடுறேன். அப்போ தயவுனா என்ன, தயவுனா என்னங்கிறத 3 விதமாக சொல்லலாம். ஒன்று, தயவுனா 29ஆம் வசனத்தை பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். தயவை ரொம்ப சுலபமாக புரிஞ்சு கொள்ளலாம், சுலபமாக நடைமுறைப்படுத்தலாம். ஆகவே தயவுங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் கிரேஸ், நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய கிருபை என்று நான் சொல்லுவேன். சுலபமாய் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய கிருபை. சுலபமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி போன உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் இங்கே போகிற வழியிலே பார்க்கிங் லாட்லேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அவுத்து விட்ட உடனே இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதில்லை, உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நீங்கள் கேட்பீங்க. எப்படிங்க கைண்ட்னஸை உடனே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த வெளியே கிளம்புறதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? நான் ஆமேன்னு சொல்லி பாட்டு பாடி முடிச்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? 29 வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ கைண்ட்னஸை அது சொல்லிவிட்டு அப்படியே சில காரியங்களை சொல்லிட்டு சகல விதமான கசப்பும் கோபம் 31 வாசனம் மூர்க்கமும் கூக்குறல் எல்லாம் உங்களை விட்டு நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டு 32 சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள் அப்படின்றார். ஒருவர் மன்னியுங்கள், தயவாருங்க, கைண்டாருங்கன்றார். அப்போ இந்த பேசுகிற வார்த்தைகளை பற்றி பேசுகிறார். இந்த வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருக்கணுன்றாரு. எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கணுமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு கைண்டாக இருங்கன்றார். அப்படின்னா கைண்டாக இருக்கிறதுனா நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுங்கிறது அதில் ரொம்ப இருக்குது. நீங்கள் கைண்டாக இருக்கணும்னா ஒருத்தனுக்கு போய் மசால் தோசை வாங்கி தரணும்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு ஏதோ காசு பணம் கொடுக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அது இல்லை கைண்ட்னஸ்ஸு. கைண்ட்னஸ்னால் என்ன தெரியுமா? நீங்கள் வார்த்தையினாலேயே கைண்ட்னஸை, தயவை பொழியலாம். அதனால தான் சொல்கிறேன், இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடலாம். வார்த்தையினாலேயே கைண்ட்னஸை கட்டவிழ்த்து விடலாம். உங்கள் வீடுகளில், உங்கள் தொழில் ஸ்தலங்களில், உங்கள் நட்புகள் மத்தியில் தயவை நீங்கள் கட்டவிழ்க்கலாம். எப்படி கட்டவிழ்க்கலாம்? வார்த்தையினால் உபயோகப்படுத்துகிற வார்த்தையினால். என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகளை 2 காரியம் சொல்லுதுங்க. ஒன்று, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. இன்னொன்று, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்தி உண்டாகிறதுனா ஒருத்தவங்கள்ட்ட பேசுனதுனால, நீங்கள் அவன்கிட்ட பேசுனதுனால அவன் இன்னும் நல்லவனாக மாறணும், இன்னும் அவன் மேன்மை அடையணும், இன்னும் அவனுக்குள்ளே தைரியம் வரணும், அவன் பயம் நீங்கணும், அவனுடைய சந்தேகம் நீங்கணும், அவனுக்குள்ளே மகிழ்ச்சி வரணும். ஒருவேளை வருத்தத்தில் இருந்தான்னா, கவலையில் இருந்தானா, பாரத்தில் இருந்தானா, அதெல்லாம் நீங்கி அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். பக்தி விருத்தி உண்டாகணும். கடவுளை குறித்த ஒரு பெரிய உணர்வு, கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் தைரியமாக இருக்கணும், முன்னேறி செல்லணுங்கிற உணர்வு உண்டாகணும். நீங்கள் பேசுனது நிமித்தமாக முடிஞ்ச உடனே ஒருத்தரோட பார்த்து பேசுவீங்கல்ல, மனசில் வச்சுங்க. அப்போ என்ன வார்த்தையை பேசுறது? 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா கூட அந்த ஆளை அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி பேசணும். அப்படிப்பட்ட காரியங்களை கடவுளை எனக்கு வாயில் கொடு ஆண்டவர், நல்ல வார்த்தைகளை தாரும். பாவம் என்ன கஷ்டப்படுறானோ, அவன் என்ன வருத்தத்தில் இருக்கிறானோ, என்ன பயத்தில் இருக்கிறானோ, எந்த துன்பத்தில் அவன் இருக்கிறானோ, என்ன நடந்ததோ, எதை நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறானோ, என்ன பாரத்தோடு வந்திருக்கிறானோ, வேலை போச்சோ, இல்லை ஏதாவது மனைவி விட்டுட்டு போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பாருங்கள். யாராவது இறந்து போயிட்டுருப்பாங்க குடும்பத்தில். இப்படி பல்வேறு பாரங்களை சுமந்து கொண்டு ஒரே குழப்பத்தில் கேள்வியை கேட்டுக்கிட்டு
வந்து இருக்கிறான். நம்ம எதையோ பேசுகிறோம் பாருங்க. நிறைய நேரத்தில் பேசுகிறவங்க வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறபடி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அந்த அறுவை கேஸுன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் சொல்லுவேன் அடிக்கடி, சரியான அறுவை கேஸ் அப்படின்னு. அறுவை கேஸ்ன்னு என்ன தெரியுமா? தன்னை பற்றி பேசுறது, தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் சம்பாஷணை. பேச்சே என்னத்தை பற்றி? தங்களுடைய பிரயோஜனத்துக்காக. நான் யார் தெரியுமாங்க? நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் கவனிங்க. ஆரம்பித்தா 45 நிமிஷம் ஆகும் சொல்கிறது. அப்புறம் 45 நிமிஷத்தில் முடிக்க போகிற மனுஷன் பார்த்தீங்கன்னா திரும்பி ஆரம்பிப்பான். தன்னை பற்றி தான் சம்பாஷணை. தான் எவ்வளோ பெரிய ஆள், தான் தனக்குள்ள சாமர்த்தியம், தன்னுடைய இது, தன்னுடைய திறமை, தன்னுடைய இது தான் எவ்வளோ பெரிய யோகியனாக்கும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேனாக்கும். நான் வந்து இப்படியெல்லாம் செய்ததே கிடையாதாக்கும். எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படிலாம் பண்ணதே கிடையாதாக்கும். இந்த ஆள் பேசி 1.5 மணி நேரம் அறுத்ததில்ல ஒரு லைன் கூட என்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை. இதனால் எனக்கு எதுவும் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான ஒழிய இவரை பற்றி தெரிஞ்சது எனக்கு ரட்சிப்பு உண்டாக போதா, எனக்கு சுகத்தை கொடுக்க போதா? தலைவலியே கொடுத்துருக்குது. நல்லா கவனிங்க. பேசுறது எப்படின்னு கற்றுக்கிறதுல தான் வெற்றியே இருக்குது, வாழ்க்கையின் வெற்றியே. இது வந்து பெரிய கிறிஸ்தவ கூட்டத்தில் போனால் எப்படி அப்படி இல்லை. தொழிலில், உங்கள் வியாபாரங்களில், பழகிற ஆட்கள்கிட்ட, சேல்ஸ்மேனாக இருக்கும்போது, மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது, தொழில் முனைவோராக இருக்கும்போது, புதிய தொழில் ஆரம்பிக்கும்போது, பல்வேறு என்டர்பிரைசஸில் இறங்கும்போது, காரியங்களை செய்ய முயற்சிக்கும் போது எப்படி பேசணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும். என்ன பேசணும்? எப்போவுமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாகி பேச வேண்டும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம சொல்கிற வார்த்தைகள். அப்போ நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆளை தான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மிருகத்துக்கு தண்ணி எங்கே இருக்குதுன்னு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலை காண்டா மிருகம். அது தண்ணி பக்கத்திலே தான் இருக்குது, அதுக்கு நல்ல அறிவு இருக்குது. இதை விட்டு போயிடக்கூடாதுப்பா, தண்ணி எங்கேயும் கிடைக்க, இங்கே தான் கிடைக்குதுன்னு அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்குது, தண்ணிக்குள்ளே தான். மிருகத்துக்கு கூட தெரியுது எங்கே தண்ணி இருக்குதுன்னு. தண்ணியை தேடி வருகிற மிருகம் போல இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேடி மக்கள் வருவார்கள். மக்கள் எதுக்கு வர்றாங்க? வார்த்தைக்காக வர்றாங்க. ஊழியத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஒரு ரகசியம் அதுதான். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப விருப்பம் தான், நிறைய பேர் வரணும், நம்மளை தேடி வரணும், நம்ம மீட்டிங்க்கு வரணும், நம்ம இதுக்கு வரணும். இதுக்கு நம்ம நினைக்கிறோம் பெரிய போஸ்டர் அடித்து எப்படி போஸ்ட் கொடுத்தா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த போஸை பார்த்ததுனாலே வர்றதில்லை நிறைய பேர். அவரா அந்த போஸ்ட் கொடுப்பார், அவர் தானே போப்பான்ட்டு போயிடுவாங்க பாட்டுக்கு. சிலர் எதையாவது அதையும் எதையும் பேசி அதை போட்டு அதனால கவர்ந்து இழுக்கலாம்னு பார்க்குறாங்க. அவன் கேட்டுட்டான் இவர் பேசினதை, வேணாங்க எனக்கு தீர்மானிச்சு என்ன சொல்வார்னு தெரியும், எனக்கு வேண்டவே வேணாம், அதில் எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்ட்டு போயிடுறான். முக்கியமான காரியம் என்ன? வெற்றி பெறணும்னா மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பேசுறத கேட்ட உடனே அவனுக்கு உள்ள மகிழணும். அவன் உள்ள என்ன சொல்லணும்? அப்பா இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த காரியத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன், இதை நான் கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு வந்தது நல்லதா போச்சு, நல்ல காலம் அங்கே இங்கே நினைச்சா போயிடாமல் இங்கே வந்தேனே, கற்றுக்கிட்டேன் இதை அப்படின்னு அவன் யோசிக்கணும். பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணும். சிலர் என்ன பண்ணுறது? மற்றவர்கள் பிரியம் உண்டாகிறபடி பேசுறது. மாயாஜால வித்தக்காரங்க அவங்க. அதாவது ஒரு ஆள்கிட்ட போகிறோம், ரொம்ப சாமர்த்தியம் நினைப்பு, அவர்கிட்டயா போகும்போது இப்படி பேசணும் பிரதர். முதல்ல போகும்போது யோசிச்சுக்கணும், அவன்கிட்ட எப்படி பேசினா அவனுக்கு உச்சி குளிரன்றது நம்மகிட்ட கேளுங்க. அதில் பிஹெச்டி ஆகியிருக்காரு இவர் இல்லையா? அதனால் அவனுக்கு எப்படி உச்சி கழுவணுமோ அப்படி பேசணும் அப்படின்ட்டு இதில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க, பேர் போட்டு இந்த ஆள்கிட்ட என்ன பேசணும், இந்த ஆள்கிட்ட இந்த மாட்ட என்ன பேசணும். ஆள் பேசுனா அப்படியே கவுத்துருவான். அந்த மாதிரி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு பேசுகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நினைக்கிறாங்க இதுதான் பெரிய கிறிஸ்தவ அப்ரோச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆட்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவர்களை பிரியப்படுத்த பேசுறது. சில நேரத்தில் பிரசங்கமே மற்றவர்களை பிரியப்படுத்துகிற பிரசங்கம் ஆகிடுது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பற்றி பிரசங்கமே கிடையாது. இவனுக்கு என்ன பிரியமாக இருக்கு, இவனுக்கு வந்து உச்சி குளிரணுமே, அதுக்கான பேச்சு. பிரியப்படுத்துறதுக்காக பேசுன்னு சொல்லலை, பிரயோஜனமாக இருக்கும்படி பேசுன்னு இருக்குது. பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பிரியப்படுத்துகிறபடி பேசுகிறதுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறபடி பேசுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது.
அப்ப இது நடைமுறைப்படுத்தக்கூடிய எளிய ஒரு காரியம், ப்ராக்டிக்கல் கிரேஸ் இல்லையா? ரெண்டாவது, இது நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருபை. இந்த கைண்ட்னஸ்ங்கிறது நட்புறவை ஏற்படுத்தி அதை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்க, ஒரு நட்புறவு எப்படி ஏற்படுது? ஏதோ நம்ம யாருக்காவது ஏதோ வாங்கி கொடுக்குறோம், சதா ஏதோ வாங்கி தரோன்னா அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இது நட்புறவு இல்லை, இது பறித்து தின்ற விவகாரம். இது நட்புறவு அப்படி வளர முடியாது. அந்த மாதிரி நட்பு அது நட்பே கிடையாது. நட்பு எப்படிங்க உண்டாகும்? உண்மையான நட்பு எப்படி உண்டாகிறது? நான் இதை கொடுத்தேன், இன்றைக்கி இவ்வளோ கொடுத்தேன், நாளைக்கு இவ்வளோ கொடுப்பேன், இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தர்றேன் உனக்கு, அது இல்லை நட்பு. இல்லை, என்னையே தருகிறேன், நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு, கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கிறோம், பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்மையே தர்றோம் பாருங்கள். அதுதான் நட்பு. அதுதான் உள்ளங்களை இணைக்கிறது, நட்பை உண்டாக்குகிறது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் 2 காரியம் அடங்கி இருக்குது. நட்பு உறவில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று வல்னரபிள் டிரான்ஸ்பெரன்சி. வல்னரபிள்னா சுலபமாக காயப்படக்கூடிய ஒரு தன்மை, சுலபமாக சரீர பிரகாரமாகவோ அல்லது எமோஷனலாகவோ புண்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. டிரான்ஸ்பெரன்சினா ஒரு ஓப்பன்னஸ், ஒரு திறந்த மனப்பான்மை. அப்போ ஒருத்தட்ட பழகுறோம், அதில் ஓப்பன்னஸ் இருக்கணும், ஒளிவு மறைவு இல்லாமல். அது என்னன்னா ஏதோ பேசணுமேனு பேசலை, ஏதோ 4 வார்த்தை 4 சென்டென்ஸ் பேசணுமே அப்படின்றதுக்காக பேசலை, உள்ளம் திறந்து நம்ம பேசுகிறோம். அப்படி பேசுகிறீங்களா? அது நட்புறவுக்கு இது ரொம்ப முக்கியம். உள்ளம் திறந்து நம்ம பேசுகிறோம், உள்ளம் திறந்து ஒரு ஆளோட காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்கண்டிஷனல் கான்ஸ்டன்சி. கான்ஸ்டன்சினா ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும், அதில் ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும், லாயல்ட்டி இருக்கணும். கிட்ட பழகும்போது இவன் நண்பன்னா எனக்கு தீமை செய்ய மாட்டான், எனக்கு எதிராக திரும்ப மாட்டான், எனக்காக எந்த நேரத்தில் நிற்பான், என்னை காட்டி கொடுக்க மாட்டான், எனக்கு மற்றவர்கள் ஏதாவது கெடுதி செய்யும்படியாக விட்டுற மாட்டான், எனக்கு ஏதாவது தீங்கு வரும்னா எனக்கு குறுக்க வருவான் என்னை காப்பாற்றுறதுக்கு, அவன் தானே நண்பன். ஹலோ, சில ஆளுங்களுக்கு ராங்கான நண்பர்கள் கிடச்சிருக்கிறாங்க. நண்பர்கள்னா என்னன்னே தெரியாமல் சில நண்பர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. நண்பன்னா யாருன்னா லாயல்ட்டி இருக்கா? உங்களுக்கு லாயலாக இருப்பாங்களா? அவங்க உங்களோட நிற்பாங்களா? உண்மையாக இருப்பாங்களா? ட்ரூவாக இருப்பாங்களா? அப்போ 2 காரியம். ஒன்று ஓப்பன்னஸ், ஓப்பனாக இருக்கிறது. இன்னொன்று உண்மையாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ஆள்கிட்ட பழகும்போது எப்படி நட்பு உண்டாகிறது? இந்த ஒளிவு மறைவு மாயாஜாலமெல்லாம் இல்லாமல் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, ஏதோ பேசுகிறதுக்காக பேசுறது, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்காக சில காரியங்களை அப்படி கிடையாது. யதார்த்தமாக எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே பேசுகிறது, உண்மையாக பேசுகிறது, ஓப்பனாக பேசுகிறது, அது இருக்கணும். அது சொல்லும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, அது ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்கிறதா தான் அப்படி பண்ண முடியும். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஒரு ஆளை சந்திக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், பிரயாணம் பண்ணுறோம், கூட ஒரு 10-15 நிமிஷம் பிரயாணம் பண்ணுறோம். அவர் ஏதோ ஒரு இதை எடுத்து பேசுகிறார், நம்மகிட்ட சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம், அப்புறம் நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம். அப்போ அவர்கிட்ட நான் இப்படி ஓப்பனாகவும் உண்மையாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும். சில நேரத்தில் பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன் சில ஆளுகள்கிட்ட, பார்த்துருக்கவே மாட்டேன் இது வரைக்கும், அப்போ தான் மீட் பண்ணியிருப்போம். பேசும்போதே அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதுனால, ஓப்பன்னஸ் இருக்கிறதுனால, ஒரு 5 நிமிஷம் பேசின பிறகு கூட போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு இது உண்டாயிடுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே உண்டாயிடுது, உண்மையான ஒரு இணைப்பு அங்கே உண்டாயிடுது. உணர்ந்துருக்கீங்களா? அதை ஒரு நல்ல ஆளை மீட் பண்ணியிருக்கோமே, நல்லா பேசினாரு அப்படின்னு அந்த இது உண்டாயிடுது இல்லையா? அதுதான் இந்த நட்பின் இலக்கணம்னு சொல்லலாம். நட்பு அப்படி தான் உண்டாகிறது. இயேசுவே பாருங்கள் அந்த நட்பை அப்படி தான் விவரிக்கிறார். யோவான் 15 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. யோவான் 15 சீசரில் பார்த்து சொல்கிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஏன்? இவங்க ஊழியக்காரர் இல்லையா? இனிமே ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டான்.
ஊழியக்காரன் என்ன, ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சால் நீங்கள் அவன்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள், ஒர்க்கர், அவ்வளோதான். அந்த ஒர்க்கர்கிட்ட எஜமான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். சில காரியங்களை சொல்லுவான், வேலை ஆகிறதுக்கு என்னெல்லாம் தெரியும் அவனுக்கு, எல்லாத்தையும் அவனுக்கு சொல்ல மாட்டான் இல்லையா? அதுதான் பாஸ் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் இல்லையா? இவங்க அப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் கிடையாதுன்றார் சீஷரில் பார்த்து. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நீங்கள் எனக்கு ஊழியக்காரர் இல்லை, நண்பர்கள், சிநேகிதர் என்றார். என்ன வித்தியாசம்? ஏனெனில் கவனிங்க, அந்த 2 நட்புக்கு இலக்கணமாக இருக்கிற 2 காரியங்கள் அங்கே வருது. ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். உங்களோட பழகி இருக்கிறேன், ஓப்பனாக பழகி இருக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிதா எனக்கு சொன்ன அத்தனை காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். உண்மைத்தன்மை இருக்கிறது, உண்மையை மட்டும் பேசியிருக்கிறாரு, ஓப்பனாக பேசியிருக்கிறார், எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. அதுதான் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் இணைக்கிறது. சொல்கிறாரு, நீங்கள் வேலைக்காரர்கள் இல்லை, நீங்கள்லாம் சிநேகிதர்கள் அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நட்பை இது ஏற்படுத்துகிறது. உண்மையான கைண்ட்னஸை நம்ம காட்டும்போது அப்படிப்பட்ட ஒரு நட்பை ஏற்படுத்துகிறது. கைண்ட்னஸ் எப்படி காட்டுறோம்? தான் பேச்சு மெயினாக. நட்பு எப்படி உண்டாகிறது? பேசுகிறோம். பேசும்போது நம்ம எப்படி பேசுகிறோன்றதுலேயே நட்பு உண்டாடு. சிலருக்கு ஃப்ரெண்ட் ஆக்கவே முடியலைங்க, எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது, எவனும் பக்கத்தில் கூட வரமா. பேச்சை கொஞ்சம் கவனிங்க, எப்படி பேசணுன்றது கவனிங்க. உங்களை எப்படா பார்க்கலாம், எப்படா பேசலான்னு இருக்கணும், அந்த மாதிரி பேசணும். அதை பழக்கமாக்கணும். அது செயற்கையாக வரக்கூடாது. பாருங்கள், அது ஏதோ பேச போகிறோம், இது லைன் மனப்பாடம் பண்ணி, அப்படி கிடையாது. உண்மைத்தன்மை வரணும், ஓப்பன்னஸ், சிறந்த உள்ளம் இருக்கணும், அப்படி பேசணும். யதார்த்தமாய் பேச வேண்டும், உண்மைத்தன்மையோடு பேச வேண்டும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வாயில் நடக்கிற, பேச்சால் நடக்கிற ஒரு காரியம்.